ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே குழுவில் பயணிக்கும் அனைத்து கணம் பொருந்திய போதகர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் இந்த 3வது மாதத்திலே நாம் தியானத்திற்கென்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு போராட்டத்தின் நடுவில் வெற்றி பெறுவது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அடியனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களில் வருகிற போராட்டத்திலே வெற்றியை தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் சற்று இந்த காரியத்தை நாம் தியானிக்கலாம். வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நம்முடைய அன்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி. எனவே ஊழியர்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம், அது எண்ணி முடியாததாய் இருக்கலாம். எப்படிப்பட்ட துன்பங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது காரியம், மனிதர்களால் நம்முடைய ஊழியத்திலே எதிர்ப்புகள் வருகிறது. அப்பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். உதாரணத்துக்கு, ஊழியம் செய்யும் போது சிலர் எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம், உதாரணம் செய்யலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் உண்மையிலேயே மிகுந்த கவலை கொள்கிறோம். பவுல் உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ இடங்களிலே துன்பப்பட்டார். பவுலுக்கு வந்த உபத்திரவத்தை காட்டிலும் நமக்கு பெரிய உபத்திரவம் வந்துவிடுமா? சற்று நாம் யோசித்து பார்க்கலாம். இரண்டாவது காரியம், அவதூறு மற்றும் பழிச்சொல், வீணான பழிச்சொல்களை நாம் கேட்கும் போது நாம் உண்மையிலே உபத்திரவப்படுகிறோம். ஒரு ஊழியருடைய நற்பெயரை கெடுக்கும் போதோ, சிலர் பொய்யாய் பேசி வீணான காரியங்களை சொல்லி அந்த ஊழியர்களை கலங்கப்படுத்தும் போதோ அவளுக்குள்ள மனச்சோர்வு உண்டாவது என்பது நிச்சயமான ஒன்று. மத்தேயு 5:11 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அந்த மலை பிரசங்கத்துல சொல்லும் போது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து இது பண்ணாங்கன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது சோதனை, பொருளாதார சோதனை. சில சமயம் தேவைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஊழியக்காரனை குறிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் பிலிப்புல எழுதும் போது 4:12 இவ்விதமாய் சொல்றாரு. அநேக இடத்துல சொல்றாரு, நான் அநேக நேரம் பசியிலும் உபத்திரவத்திலும் நிர்வாணத்திலும் நாசம் மோசத்திலும் இருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலே பொருளாதாரம் உண்மையிலே ஒரு மனிதனுடைய, ஒரு ஊழியத்தினுடைய பெரிய ஒரு தாக்கம். பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னாலே ஊழியமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான்காவது என்ன போராட்டம்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், குடும்பத்திலே எதிர்ப்பு. சில நேரங்களில் குடும்பத்தினரே ஊழியத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கூட அது ஒரு விதமான ஒரு போராட்டமாகவே மாறுகிறது. ஐந்தாவது காரியம், உடல் சோதனை, உடல் பலவீனம், சில வியாதிகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன பண்ணுகிறோம், உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள உள்ளாகிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் 12:7 பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நமக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது நாமும் சோர்ந்து போய் விடுகிறோம். அடுத்ததாக 6வது, மனச்சோர்வு. நம்ம எவ்வளவோ இத்தனை வருஷம் அந்த இடத்துல ஊழியம் செய்யறோம், ஊழியம் செஞ்சு ஒரு அறுவடையே காணுமே, ஒரு பலனை காணுமேன்னு சொல்லி உண்மையிலே தளரும் போது ஒரு பெரிய மனச்சோர்வு. உதாரணத்துக்கு எலிசா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவரு அந்த ஊழியத்தை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில மனசோர்வு அடைந்து போய், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு சோதனை, ஒரு போராட்டம் தான். அடுத்ததாக ஊழியத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஊழியத்துல தடை. சில சமயம் திட்டமிட்ட நம்ம ஒரு வேலையை செய்யலாம் நினைப்போம், அது நடக்காம போயிடும். சில இடத்துல இப்படி போய் நம்ம இந்த காரியத்தை சாதிக்கலாம்னு நினைப்போம், அது முடியாமலே போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேதத்துல பவுல் அப்போஸ்தலருக்கு நடந்திருக்கு.
நீங்க அப்போஸ்தலர் 16:6-7 பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துக்கு திட்டம் போட்டு ஊழியத்துக்கு போகலாம்னு நினைக்கும் போது ஆவியானவர் அவரை தடை பண்றாரு. சில தடைகள் கூட அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குங்கிறத நம்ம மறந்து அது போராட்டம் என்று சொல்லியே நாம் அநேக நேரம் சோர்ந்து போயிடுறோம். எனவே இந்த நாளில் இந்த போராட்டத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நம் தேவனை நம்பி அவரில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன ஒரு போராட்டம் வந்தாலும் தேவ சமூகத்துல நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு யோபு 19:25 சொல்கிறாரு, நான் கடைசி நாளில் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும்னு சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கை. எல்லாவற்றையும் இழந்து சோதனையின் உச்சத்துல எல்லாவற்றையும் இழந்திருந்த சூழ்நிலை கூட அந்த யோபு அப்படியாக சொல்லுகிறார். எனவே நாம் தேவனில் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஊழியத்தின் இந்த போராட்ட நாட்களை ஆண்டவர் மாற்றி உண்மையிலே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்பி நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தின் மூலம் வல்லமையை பெற வேண்டும். மத்தேயு 26:41 சொன்னது போல கெத்செமனே தோட்டத்துல இயேசு போய் ஜெபிச்சார். ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபத்தின் மூலம் ஒரு பெரிய ஒரு வல்லமையை பெற்று அதற்கு பின்புதான் தன்னையே சிலுவையில தியாகியாய் அர்ப்பணித்தார். எனவே நாம் ஜெபத்தின் மூலம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து வல்லமையை பெற வேண்டும். மூன்றாவது, தேவ வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 4:4 சொன்னது போல நாம் பிசாசு ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். நமக்கு போராட்டம் வரும் பொழுது, நமக்கு சோதனை வரும் பொழுது, அந்த சோதனைக்காரர்களுடைய அந்த அவனுடைய எப்படிப்பட்ட சோதனை வருகிறதோ அதற்கு எதிரடையான வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெயிக்க பழகி கொள்ள வேண்டும். நான்காவதாக, பொறுமையுடன் தேவ சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது ஒரு காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எனவே இந்த 5 விதமான காரியங்களை நாம் கை கொள்ளும் போது நிச்சயமாகவே எந்தவித போராட்டம், எந்தவித சோதனை, எந்தவித உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் தோற்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது விசுவாசம், ஜெபம், தேவ வார்த்தை, பொறுமை, இவைகளின் மூலம் நாம் வெற்றி பெற்று இந்த பூமியை ஆண்டவருக்கென்று சுதந்திரிக்கலாம். எனவே ஊழியர்களே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே தங்கி தாபரித்து ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உபத்திரவமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக.